ஜோசப் விஜய் அவர்களின் அரசு கமிஷன் என்ற பேச்சுக்கு இங்கே இடமில்லை. அது ஒரு மக்களுக்கு மனதை குளிர்விக்கிய ஒரு ஆரோக்கியமான நிர்வாகம். எளிமையாக இருக்கிறார், இயல்பாக இருக்கிறார், வெளிப்படை தன்மையோடு இருக்கிறார். என்ன உனக்கு கேடு? நீ வர்ற நன்றி சொல்றேங்கிற, அப்புறம் ராஜினாமாங்கிற. நாங்க இத்தனை நாளா வாயை புத்திட்டு இருந்தோம்னா எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறதா? சொத்து பத்து இருந்தா நீ எதை வேணாலும் செய்யலாமா? இது யார் கொடுத்தது? நியாயமான ராஜநீதியில உன் சொத்து பத்து பூரா கட்சிக்கு எழுதி கொடுத்து எங்க வேணாலும் போ, நாசமா போ, யார் வேணாலும் கேட்கிறேன். அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பசீர். வணக்கம். வணக்கம். கடந்த காலங்கள்ல நீங்க குறிப்பாக மறுமலர்ச்சி திராவிட கழகத்துக்கு வெளிவருக்கான பல்வேறு காரணங்கள், சிக்கல்கள் ஏற்பட்டது. அது தொடர்ந்து கொள்கை ரீதியான விமர்சனங்களை கடுமையா முன் வைத்தீர்கள். ஆனா கிட்டத்தட்ட அந்த விமர்சனம்லாம் உண்மையோங்கிற அளவுக்கு இப்ப வைகோ அவர்களுடைய நடவடிக்கை எல்லா தரப்பையும் விமர்சனத்தையும் முகஞ்சொலிக்க வைப்பதாக விமர்சனம் எழுந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்னைக்கு தாவேக்காவுடைய தலைவர் விஜயை சந்தித்து 2 மணி நேரம் உரையாடி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அங்கு அணி மாறுவதாக தகவல் வெளியாகின்றது. இது கொள்கை ரீதியான முரண்பாடு கூட்டணியா அல்லது சுயநலத்திற்காக சொல்கிறார்களா? இது எப்படி பாக்குறீங்க? முழுக்க முழுக்க சுயநலத்தின் பெயரால் ஒரு அணி கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த அணியில் வைகோ இடம்பெற போகிறார் என்பதில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. வைகோ இத்தனை நாட்களாக இப்படி ஒரு தருணத்துக்குத்தான் காத்திருந்தார். திமுக கூட்டணியில் அவர் கொள்கை ரீதியாக இருந்தார், கலைஞருக்கு சத்தியம் செய்து கொடுத்து விட்டு அந்த சத்தியத்தை பாதுகாப்பதற்காக இருந்தார் என்றெல்லாம் அவரே சொன்னார். அவையெல்லாம் ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய். ஒருபோதும் அவருக்கு அப்படி ஒரு நோக்கம் இருந்ததே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியாவது அழித்தொழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் தான் அவருடைய அடியாளத்தில் எப்போதுமே நிறைந்திருக்கும். கட்சி தொடங்கியதும் அதற்காகத்தான், இப்போது அவர் கட்சியை நடத்தி கொண்டிருப்பதும் அதற்காகத்தான். இடையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டால் வேறு நாதி இல்லை என்கிற சூழல் தமிழ்நாட்டு அரசியலில் நிலவியது. அந்த காலகட்டத்தில் வேறு வழி இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒட்டி கொண்டிருந்தாரே தவிர உளப்பூர்வமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் எப்போதுமே இருந்ததில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக அவர் எப்போதும் செயல்பட வேண்டும் என்று நினைத்ததே இல்லை. வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் திமுகவை எப்படியாவது ஒரு பக்கம் காயப்படுத்தி விட முடியாதா என்கிற அந்த ஆசையை எப்போதும் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பவராகவே இருந்தார். இது என்ன பெரிய கொள்கை கூட்டணியாக வந்துவிட போகிறது? விஜய் தலைமையிலான கூட்டணி பச்சையான சந்தர்ப்பவாதம் இல்லையா இந்த கூட்டணியினுடைய முழு வடிவம்? இங்கிருந்து ஆதரவு தருகிறேன் வெளியிலிருந்து என்று சொல்லிவிட்டு போன 2 கம்யூனிஸ்டுகள், ஒன்று இன்றைக்கு கூட்டணியே இல்லை என்று சொல்கிறது, இன்னொன்று கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டோம் என்று சொல்கிறது. இருவராலையுமே எந்த காரணத்துக்காக வெளியேறினோம் என்கிற காரணத்தை சொல்ல முடியவில்லையே. ஏன் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினோம் என்று தோழர் பே. சண்முகம் நியாயப்படுத்த முடிகிறதா? கூட்டணி இல்லை என்கிறார். எதன் அடிப்படையில் கூட்டணி இல்லை என்கிறார்? நீங்கள் இல்லை என்று சொல்லுங்கள், கூட்டணி இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? இன்னொரு பக்கத்துல தோழர் வீரபாண்டியன் எதற்காக போனோம் என்கிற செய்தியே சொல்ல முடியாமல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று, நான் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறேன், தவறான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டேன் என்று கண்ணியத்தை வெளிப்படுத்துகிறார். இன்னொரு பக்கத்திலே அண்ணன் திருமா வெள்ளை அறிக்கை வெளியிட்டதற்கு திமுக பதில் சொல்ல வேண்டும் என்கிறார். அண்ணன் சொல்லிவிட்டு போன செய்தி என்ன, இப்போது செய்து கொண்டிருக்கிற செய்தி என்ன? வெள்ளை அறிக்கை வெளியிட்டால் திமுக ஏன் பதில் சொல்ல வேண்டும்? திமுக கடந்த காலத்தில் என்ன செய்தது என்று அருகிலிருந்து பார்த்தவர் இல்லையா அண்ணன் திருமா? இந்த வரிசையில் திமுகவை அழித்தொழிக்க வேண்டும் என்கிற மனநிலையில் இருக்கிற, திமுக எப்படியாவது சவப்பெட்டிக்குள் அடைக்கப்பட்டு விட வேண்டும் என்கிற மனநிலையில் இருக்கிற வைகோ இன்றைக்கு போய் சந்தித்திருக்கிறார். வெளியில் அவர் சொல்லுகிற காரணங்கள் எல்லாமும் போய், ஸ்டெர்லைட் துவங்க போகிறது, அதற்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுக்க கூடாது, நான் என்னுடைய நாடாளுமன்ற தொகுப்புகளை வெளியிட போறேன், அதுக்கு முதலமைச்சர் அழைக்கிறதுக்காக வந்தேன், இது எல்லாமே போய். நேற்றைக்கு ஆதவ அர்ஜுன் அவரை சந்தித்திருக்கிறார். ஆதவ அர்ஜுனிடத்திலே பேசப்பட்ட பேரம் என்ன, எதன் அடிப்படையில் அந்த பேச்சுவார்த்தை அமைந்தது? நேற்றைக்கு ஏன் ஆதவ் திடீரென சந்திச்சார்? மூத்த அரசியல் தலைவர், அதனால அவர் சந்திச்சார் மரியாதை நிமித்தமான. இவரை விட மூத்த அரசியல் தலைவராக இருப்பவர் மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ். அவரை போய் தைலாபுரம் தோட்டத்துல சந்திக்கலாமே, இது வரைக்கும் சந்திச்சிங்களா? இல்ல. அப்ப திடீரென வைகோவை நேற்று சந்திப்பதனுடைய நோக்கம் என்ன? நேற்றைக்கு கடையநல்லூர் எம்எல்ஏ எல்லா தொலைக்காட்சிகளிலும் காட்டப்பட்ட காட்சி ஒன்று. புஷி ஆனந்த் இறங்கி வரவேற்கிறாரு. அவர் போய் அவருடைய கரங்களை பிடித்து கொண்டு அதற்கு பிறகாக அந்த பயிலரங்கத்துக்குள்ள போறாரு. அந்த காட்சியை நேற்றைக்கு எல்லா ஊடகங்களும், பிரதான ஊடகங்கள் காட்டின.
அப்போ இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா என்கிற விவகாரத்தில் ஒரு முரண்பட்ட கருத்து இருந்தது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு. அதுல ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். பேரம் படிந்து விட்டது, சோஃபா அனுப்பி விடுகிறேன் என்ற உத்தரவாதத்தை நேற்று கொடுத்ததன் அடிப்படையில் இன்றைக்கு விஜயை போய் சந்தித்திருக்கிறார். இது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த சந்திப்பு. இன்றைக்கு போய் சந்திச்சுட்டு வந்து சொல்றாரு, கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் இல்லாத ஆட்சியை விஜய் நடத்துறாருங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியை தருதுங்கிற எவ்வளவு பெரிய கேவலமான வார்த்தை பாருங்க இது. உண்மையிலேயே இந்த அரசு கமிஷன் இல்லாமல் கலெக்ஷன் இல்லாமல் தான் அரசாங்கத்தை நடத்துகிறதா? அரசு இயந்திரம் செயல்பட முடியாமல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. அதற்கு முழுக்க முழுக்க நிர்வாக சிக்கல் தான் காரணம்னு எல்லாருமே சொல்றாங்க. ஒரு மூத்த அரசியல் தலைவருக்கு இது தெரியாதா? அல்லது தெரிந்து கொண்டே நடிக்கிறாரா? சரி, இப்போ கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் நிறுத்தப்பட்டுருச்சுன்னா இதுக்கு முந்தைய ஆட்சியில் அது இருந்ததுன்னு சொல்ல வராரா? அப்ப இதுக்கு முன்பு ஏன் நீங்க திமுகவோட கூட்டணி வச்சீங்க? இதுக்கு முன்பு ஏன் நீங்க திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டீங்க? இது ஒரு சந்தர்ப்பவாதம் இல்லையா? பச்சையான அயோக்கியத்தனம் இல்லையா அது? அந்த அயோக்கியத்தனத்தை வைகோ போன்றவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே வருகிறார்கள். திமுகவை தொடர்ந்து முதுகில் குட்டுகிற வேலையை அவர் செய்தார். 2006 கூட்டணி வச்சுக்கிறேன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்துட்டு திருச்சி மாநாட்டுக்கு வர்றேன்னு கடைசி நேரத்துல வராம போனார். 2016 மு.க. தமிழரசு அவர்களுடைய மகன் திருமணத்துக்கு வர்றேன்னு சொல்லிட்டு கூட்டணிக்கு வர்றேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துட்டு வராம போனார். அதே போல இப்ப கூட்டணியில் போட்டியிட்டு 2 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு இப்போதும் திமுகவினுடைய முதுகில் குத்துகிற வேலையை செய்யறார். நான் என்ன சொல்றேன்னா, முதுகுல குத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, துரோகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, செஞ்சுட்டு வெளியில போயிட வேண்டியதானே? எதற்காக சும்மா பொதுக்குழுவை கூட்டி தான் முடிவு எடுக்க போறோம், கருத்து கேட்டுட்டு இருக்கோம், எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்கோம்? உங்க முடிவு தான் சார் கட்சியினுடைய முடிவு. இது வரைக்கும் நீங்க அப்படிதான் எடுத்திருக்கீங்க. உங்களுடைய முடிவை கொண்டு வந்து கட்சியில் திணித்திருக்கிறீர்களே தவிர கட்சி எடுத்த முடிவை என்றைக்காவது நீங்கள் ஏற்றிருக்கிறீர்களா? ஒருபோதும் ஏற்றதே கிடையாது. வைகோவுக்கு அது பழக்கமே கிடையாது. ஜனநாயகவாதி போல காட்டிக்கொள்வார். அவர் ஒரு பாசிஸ்ட், ஒரு பாசிஸ்டாக தான் எப்போதுமே இயங்கி இருக்கிறார். அவருடைய மனநிலையில் என்ன இருக்கிறதோ, அவருக்கு என்ன முடிவு சரியாக இருக்கும் என்று கருதுகிறாரோ அந்த முடிவை தான் எல்லா காலகட்டத்திலும் எடுத்திருக்கிறார். அப்படித்தான் இந்த கட்சியை நடுரோட்டில் கொண்டு வந்து மோசமான நிலைக்கு நிறுத்தினார். இப்போதும் அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். தாவேகா கூட்டணியில் மதிமுக இடம்பெறுவது உறுதியாகிவிட்டது. அதற்குண்டான சமிக்கைகள் தான் இன்றைய சந்திப்புகள் எல்லாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்னொரு பக்கம் சோபா மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக எதிர்கட்சி தலைவராகக்கூடிய உதயநிதி விமர்சிக்கிறார். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அருண்ராஜ் போன்றவங்க சொன்னாங்க, இது சோபா ஆட்சி தான், அனைத்து ஜனநாயக சக்திகளும் உட்காரக்கூடிய சோபா ஆட்சி அப்படின்னு அவரு சொல்றாரு. இதுக்கிடையே இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இன்னைக்கு வெளியாக செய்தி இல்லைனாக்க கிட்டத்தட்ட 10 எம்எல்ஏக்கள் தாவேகாக்குள்ளேயே போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. திருப்பத்தூர், வேலூர் இந்த மாதிரி வட மாவட்டங்கள்ல அந்த போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்ன சொன்னாக்க, வெளியில இருந்து யாராவது வருவாங்க, அவங்கள மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ புதிய வைப்பாங்க, ஆனா காலங்காலம் உழைச்ச நாங்க இழுச்சா வாங்கினாங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் பண்ணி அது ஒரு போர்க்குடியா இருக்குது. இப்ப வெளியில இருந்து ஒரு அணியில் போனா கூட உட்கட்சிக்குள்ளேயே ஒரு பிரச்சனை பெருசா வெடிக்கலையா? கிட்டத்தட்ட 10 எம்எல்ஏக்கள் போர்க்குடி தகவல் இருக்கிறது. இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு எப்படி புரிஞ்சுக்கிறது? 234 தொகுதிகளுக்கு 234 மாவட்ட செயலாளர் என்கிற ரீதியில் நிர்வாகத்தை பிரிக்க போவதாக ஒரு செய்தி 2 நாட்களாக உலா வருகிறது. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. திமுகல 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற அடிப்படையில மாவட்ட செயலாளர்கள் நியமிக்க போறதாக ஒரு செய்தி இருக்கு. அது நிச்சயமாக நடக்க போகிற செய்தி. ஏன்னா ஒரு மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்கிற கட்டாயத்தில் இப்போது திமுக இருக்கிறது. 4 தொகுதிகளை வச்சிருக்கிற மாவட்ட செயலாளர், 6 தொகுதிகளை வச்சிருக்கிற மாவட்ட செயலாளர்களை எல்லாம் இப்ப பிரிச்சு மாத்த போறாங்க அப்படின்னு நிர்வாக வசதிக்காக அதை செய்ய வேண்டிய கட்டாயம் இருப்பதாகத்தான் நான் உணர்றேன். அது சரியும் கூட. ஒரு தொகுதிக்கு அப்படிங்கிறது சரியான நடவடிக்கை தான். ஆனா அது மாவட்ட செயலாளருடைய பலத்தை கொஞ்சம் குறைக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கடந்த காலத்துல 6 தொகுதிங்கிறது ஒரு பெரிய மாவட்டம். நீங்க மாவட்ட செயலாளர்னு வச்சுட்டா அது மாவட்டத்துக்கு ஒருத்தர், மாவட்டத்துக்கு 2 பேர் இருந்தாதான் அது மாவட்ட செயலாளருக்கு உண்டான அந்த அதிகாரம் இருக்கும். அதை நீங்க ஒரு தொகுதிக்கு மாத்தினீங்கன்னா அந்த அதிகாரம் இருக்காது. இப்ப என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவிலிருந்து ஒரு பெரும் பட்டாளம் படையெடுத்து வந்துச்சு. அந்த பட்டாளம் எல்லாம் இப்ப கடந்த காலத்துல அங்க அதிமுகவுல மாவட்ட செயலாளராக இருந்தது. கடம்பூர் ராஜி அங்க மாவட்ட செயலாளர், பாலகங்கா அங்க மாவட்ட செயலாளர். இப்படி மாவட்ட செயலாளர்களாக இருந்தவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எஸ்ஐகே சுப்பையா மாவட்ட செயலாளர். இப்படி மாவட்ட செயலாளராக இருந்தவங்க எல்லாம் இங்க வந்துட்டாங்க. இப்ப அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இது தங்களுடைய இருப்பை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு காலங்காலமாக விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து வந்திருக்கிற அந்த விஜயினுடைய ரசிகர்களுக்கு இருக்கத்தானே செய்யும். அந்த அதிருப்தியை, அந்த வருத்தத்தை இப்போது அவர்கள் வெளிப்படுத்த துவங்கி இருக்கிறார்கள். இது போக போக இன்னும் அதிகமாகும் தான் நான் பாக்குறேன். ஏன்னா புதிய வரவுகள் வர வர அவங்க என்ன சும்மா இருப்பாங்களா? கடம்பூர் ராஜுக்கு என்ன உத்தரவாதம்? கடம்பூர் ராஜு கோவில்பட்டியில தோத்து போயிட்டாரு. என்ன உத்தரவாதம்?
அவர் என்ன மீண்டும் எம்பி ஆக்குறேன் இல்ல மீண்டும் மந்திரி ஆக்குறேன்னு உத்தரவாதத்தை இப்ப தர முடியுமா? கண்டிப்பா தர முடியாது. கண்டிப்பா அவருக்கு என்ன கொடுப்பாங்க? வாரிய தலைவர் கொடுப்பாங்க, இல்ல மாவட்ட செயலாளர் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி எசக்கி சுப்பையாவுக்கும் மீண்டும் தொகுதி கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சூழல் தான் நிலவுது. அவருக்கு என்ன பண்ணுவாங்க? மாவட்ட செயலாளர் கொடுப்பாங்க, இல்ல வேற ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கலாம். அப்போ அந்த மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பையே குறி வைத்து ஆளுங்கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் என்கிற ரீதியில் அவர்கள் எல்லாம் நகரலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இல்லையா? இது வெளியில பரவலாக பேசப்பட்டதற்கு பிறகு விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து பணியாற்றியவர்கள் இயல்பாக அந்த வருத்தப்படுவது நியாயம் தானே. காலங்காலமா நான் கஷ்டப்பட்டேன், போஸ்டர் ஓட்டினேன், நம்பிக்கை இல்லாத காலத்துல உங்களோடு இருந்தேன், நம்பிக்கை இல்லாத காலத்துல உங்களுக்காக தேர்தல் களத்துல நின்னேன், நம்பிக்கையே இல்லாம தேர்தல்ல வெற்றியா தோல்வியான்னு தெரியாம நின்னேன். இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் வந்ததுக்கு பிறகு இவங்க எல்லாம் படையெடுத்து வர்றாங்கன்னா, இவங்க அதிகாரத்தை பங்கு போட்டுட்டு போயிட்டாங்கன்னா நான் என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்வி நியாயமானதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த குரல் தான் இப்போது தாவேகாவுக்குள் எழுந்திருப்பதாகவே நான் பார்க்கிறேன். இல்ல கட்சித்தாவலே நடைபெறுங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்படி இங்க இருந்து அதிமுக போறாங்களோ அது மாதிரி இங்க இருந்து கூட அணிமாறுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான ஒரு சூழல் வெடிக்குது. அது மட்டும் இல்லாம விஜயபாஸ்கர் கிட்டத்தட்ட அங்க போறது கிட்டத்தட்ட உறுதியா இருக்குது. விஜயபாஸ்கர் போகும்போது நீங்க சொன்ன மாதிரி அவரும் ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தவர், கிட்டத்தட்ட நீங்க சொன்ன 4 தொகுதி மாவட்டத்துல இருந்தவங்க. அப்ப அங்க போகும்போது ஆட்டோமேட்டிக் சொல்ற மாதிரியே ஒண்ணு எம்எல்ஏ வைப்பாங்க, அல்லது அமைச்சர் வைப்பாங்க, அல்லது மாவட்டத்துல இது வைப்பாங்க. இப்ப விஜயபாஸ்கர் அங்க போய் சேருவதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, விஜயபாஸ்கர் ஒரு நீண்ட அவகாசத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்தாரு சார். இந்த 25 எம்எல்ஏக்கள் தனியா வந்தாங்க இல்லையா ஒரு பார்ட்டு, அந்த பார்ட்டு போய் அமைச்சரவையில பங்கேற்க முடியாம போச்சு. 8 பேர் கொண்ட பட்டியல தயார் செய்து வச்சிருந்தாங்க. லீமா ரோஸ் உட்பட அண்ணன் காமராஜில் இருந்து விஜயபாஸ்கரில் இருந்து நம்ம ஒரு பெரிய பட்டியல் ஒண்ணு தயாராயிருந்துச்சு. CV சண்முகம், வேலுமணி இவங்க எல்லாம் தயாரானாங்க. அது செயல்படுத்த முடியாம போனதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதன் பிறகு அந்த 25 பேர்ல 4 பேர் ராஜினாமா, மீதி 21 பேர். இப்ப இந்த 21 பேரும் போய் அதிமுகல சேர்ந்தாங்களான்னா 2 பேர் போய் சேரவே இல்லை. 2 பேர் அப்படியே வெளியில வந்தது மாதிரியே நின்னாங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா விஜயபாஸ்கரும் CV சண்முகம் தான். CV சண்முகம் பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பே கொடுக்கல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி குறித்த தொடர்ச்சியான விமர்சனத்தை அவர் வச்சுக்கிட்டே வராரு. அப்ப தொடர்ச்சியா விமர்சனத்தை வைக்கக்கூடிய ஒருவரோடு நீங்க பேச்சுவார்த்தை நடத்த முடியாதுங்கிற சூழல் ஒரு கட்சிக்கு வந்துடும். அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா விஜயபாஸ்கர் என்னுடைய தொகுதியில் மக்களை கேட்டு நான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. நான் ஆலோசனையில இருக்கேன், என்னுடைய ஆதரவாளர்களை கலந்து பேசுறேன். இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஸ்பேஸ் கொடுத்ததாகத்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நான் ஒரு அதிருப்தியில இருக்கேன், நீங்க என்ன கூப்பிட்டு பேசுனீங்கன்னா என்ன ஏதுங்கிறத பேச்சுவார்த்தையில உட்கார்ந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணியை அவர் வெளிப்படுத்தினாரு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா விஜயபாஸ்கர்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கே எடப்பாடி பழனிசாமி தயாரில்ல. நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா, உன்னால என்ன முடியும், நீ பாத்துக்க, நான் என் ரூட்டை நான் பாத்துக்கிறேங்கிற மனநிலையை தான் அவர் வெளிப்படுத்தினார். நீங்க விஜயபாஸ்கரை ஒரு சாதாரண நபராக எடை போற்ற முடியாது. நான் ரொம்ப நுட்பமா பாக்குறேன் அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய அரசியலை. காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெற்றி பெற்ற மாவட்ட கவுன்சில் அழைச்சிட்டு போய் புதுக்கோட்டை மாவட்ட கவுன்சிலை வெற்றி பெற வச்சவர் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது. இப்படி இதெல்லாம் கடந்த காலத்துல நடந்திருக்கு. அதே போல உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா விராலிமலை தொகுதி 71க்கு பிறகு கிடையாது. 2011 தான் விராலிமலை தொகுதி திரும்ப மறுசீரமைப்புல உருவாகுது. விராலிமலை தொகுதி 2011 உருவானதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே எம்எல்ஏ யாருன்னு கேட்டீங்கன்னா விஜயபாஸ்கர் தான். அண்ணன் ரகுபதி 2011 அவரை எதிர்த்து போட்டிடுறாரு. முன்னாள் அமைச்சராக இருந்த ரகுபதி அவர் ஒரு பெரிய ஸ்டால்வார்ட் தானே. அவர் என்ன பண்றாருன்னா தோத்து போறாரு. தோத்து போனோம்னா அடுத்த தடவை விஜயபாஸ்கரை தோக்கடிக்கிறதுக்கு அவர் அங்க நிக்கணும் இல்லையா? அவர் என்ன பண்றாருன்னா திருமயம் தொகுதிக்கு போயிட்டார். அந்த தொகுதி வேணான்னு சொல்லிட்டு. காரணம் என்னன்னா விராலிமலையில விஜயபாஸ்கரை ஜெயிக்க முடியாதுங்கிற சூழல். இப்ப வரைக்கும் திமுக பலமான கேண்டிடேட்டை நிறுத்தவே இல்லை. தென்னலூர் பழனியப்பனை நிறுத்திருக்கு. இந்த முறைதான் செல்லப்பாண்டியனை நிறுத்தினாங்க. செல்லப்பாண்டியனும் விருப்பப்பட்ட அந்த தொகுதிக்கு போகல. புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் புதுக்கோட்டை தொகுதியே கேட்கிறாரு. ஆனா கட்சி தலைமை என்ன பண்ணுச்சுன்னா நீ போய் விராலிமலை நெல்லுன்னு சொன்னா அவர் விராலிமலைக்கு போயிடுறாரு. அப்ப பணத்தை விராலிமலைக்கு கட்டல, அவர் புதுக்கோட்டைக்கு தான் கட்டுறாரு. அப்ப நிர்பந்தத்தின் பேர்ல தான் போறாரு. அவரு 3வது இடத்துக்கு போறாரு இந்த முறை. அதான் ரொம்ப முக்கியம். புதுக்கோட்டையில மாவட்ட செயலாளராக இருக்கிற செல்லப்பாண்டியன் விராலிமலை தொகுதியில 3வது இடத்துக்கு போற அளவுக்கான பின்தங்குகிற ஒரு சூழல் உருவாகுது அப்படின்னா அப்ப விஜயபாஸ்கர்ங்கிறது எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டு. இந்த ஸ்ட்ராங் ஹோல்ட அதிமுகவுக்குள்ள தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்க மெனக்கடணுமா வேணாமா? ஏன் அந்த மெனக்கடலை நீங்க செய்யல? அப்படி என்ன உங்களுக்கு இருமாப்பு, அப்படி என்ன உங்களுக்கு ஈகோ? அப்போ இது முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி பேரலான்னு தவறு. சரி, ஓகே, இப்ப எடப்பாடி பழனிசாமி தவறு பண்ணிட்டாரு. விஜயபாஸ்கர் என்ன செய்ய போறாரு அப்படின்னா அவர் ரொம்ப நிதானமா நடத்துறாரு அரசியல. மத்தவங்க மாதிரி மரகதம் குமரவேல் மாதிரியோ அல்லது அம்பாசமுத்திர எசக்கி சுப்பையா மாதிரியோ ரிசைன் பண்ண கையோட சாப்பிட்ட கையோட கை கழுவிட்டு போறது மாதிரி போகல. அவர் ஒரு அமைதியான சூழல்ல இருக்காரு. ராஜினாமா பண்ணிட்டு காத்திருக்காரு. இதுக்கப்புறம் என்ன செய்ய போறாருன்னு தெரியல. கண்டிப்பா விஜயை நோக்கி போக போறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா திமுக நோக்கி வர முடியாதுங்கிற சூழல் ஒண்ணு இருக்கு அவருக்கு. அதனால அவர் விஜயை நோக்கி போகக்கூடியவராகவே வெளிப்படுவார். இப்ப அவர் போனாலும் நீங்க சொன்னது மாதிரி அவருக்கு ஒரு பெரிய பதவியை கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. இது மட்டும் இல்ல சார்,
இப்ப இந்த சனிக்கிழமை திரும்ப ஒரு படையெடுப்பு நடக்க போகுது அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலை சொல்றாங்க. அதுவும் அதிமுகவில் இருந்து பெரிய படையெடுப்பு தான் அப்படின்றாங்க. இது நடக்க தாவேகாவுல அதிருப்தி கூட்டம் அது வெளியேறத்தானே செய்யும். இயல்பாகவே அது நடக்கல. எப்ப ஒரு பக்கம் நீங்க புதியவர்கள் வரும்போது பொறுப்பு கொடுக்குறாங்களோ அப்ப இங்க பழையவர்கள் ஒரு வருத்தத்துக்கு ஆளாவாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு ரெடி ஆவாங்க. இது வரைக்கும் தாவேகாவுல இருந்து ஒரு பெரிய முகம் யாரும் வெளியில போகல. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த முகமே இல்ல. அங்க விஜயை தாண்டி முகம் இல்லைன்னு இருந்துச்சு. இப்ப ஆதவும் ஆனந்தும் ஒரு முகமாக தென்படுறாங்க. அங்கங்க நண்பர் ராஜ்குமார் வெளிப்படுறாரு, இப்ப ராஜ்மோகன் வெளிப்படுறாரு. இப்ப இதுதான் தாவேகாவினுடைய முகம், வேற புதிய முகங்கள் இல்ல. அதனால அந்த வெளியேறுகிற நடவடிக்கை ரொம்ப குறைவா இருக்கு. தூத்துக்குடியில ஒரு சகோதரி போனாங்க, மாவட்ட செயலாளர் அந்த சகோதரி எனக்கு பொறுப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி போனாங்க. அங்கொன்றும் இங்கொன்றுமாய் சில விஷயங்கள் அந்த மாதிரி நடந்தது. இனிமேல் அது கூடுதலாக நடக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நடக்கும். இன்னொரு 6 மாச காலத்துல 1 வருஷ காலத்துல நான் வாரியம் எதிர்பார்த்தேன், எனக்கு கிடைக்கல, நான் இந்த பொறுப்பு எதிர்பார்த்தேன், நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேட்டேன், பிளீடர் கேட்டேன், இதெல்லாம் எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கொடுக்கலன்னு சொல்லி அடுத்த கட்ட அதிருப்திகளுக்கு தயாராவாங்க. அது இன்னும் உடனே நடக்காது, கொஞ்சம் போக போக நடக்கும்னு தான் நான் பாக்குறேன். இல்ல ஆட்சியில இருக்கிற பொழுதே, ஆட்சிக்கு வந்த பிறகு கூட 10 எம்எல்ஏ போர்க்கொடிங்கிறது உண்மையிலேயே ஒரு ஆளுங்கட்சி இருக்கும்போது நடக்கக்கூடிய ஒரு அதிசயமா இருக்குது. விஜயபாஸ்கர் இங்க இண்டிவிஜுவலா அந்த தொகுதியில பலமா இருக்கான்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இவங்களுக்கு ஐடியாலஜின்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. ஐடியாலஜிக்காக தான் டிவி கேட்ட போறாங்களா? அப்படி இல்ல. 1 மாத காலத்துல நடக்கிற சட்ட ஒழுங்கு சிக்கலை பார்ப்பாங்க, நீ துறை சார்ந்த போதாக்குறையை பார்ப்பாங்க. அப்ப இதெல்லாம் அவங்க உறுத்தாதா? மக்கள் சார்ந்து சிந்திக்கவே மாட்டாங்க. ஒரு கொஸ்டின் ஹீரோ வருது இல்ல. இன்னைக்கும் நேற்று நினைக்கிறேன் ஹைகோர்ட் ஒரு கேள்வி கேட்டு, எதற்காக நீங்க எல்லாம் ராஜானம் பண்ணிட்டு போறீங்க, என்ன காரணம் அப்படின்னு போது இவங்க என்ன காரணம் சொல்லுவாங்க ஒரு கேள்வி வருது இல்லையா? உட்கட்சி பூசலை தவிர, இண்டிவிஜுவல் இஷ்யூவை தவிர வேற என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். அதிமுக இருக்கிறப்பயே அவங்களுக்கு என்ன கொள்கை கோட்பாடு இருந்துச்சு அதை நீங்க பாக்கணும் இல்லையா? இப்ப பொது உடைமை இயக்கத்துக்கு ஒரு கோட்பாடு தத்துவம் இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு கோட்பாடு ஒரு தத்துவம் இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு கோட்பாடு ஒரு தத்துவம் இருக்கு. இதெல்லாம் தத்துவார்த்த ரீதியாக வார்ப்பிக்கப்படுகிற இயக்கம். அதிமுகவுக்கு அப்படி ஏதாவது தத்துவம் இருக்கா? அப்படி ஏதாவது ஒரு கோட்பாடு இருக்கா? அதனுடைய தலையாய கோட்பாடு என்னவா இருந்துச்சுன்னா திமுக ஒழிகங்கிறதா இருந்துச்சு. அதனுடைய தத்துவம் என்னவாக இருந்துச்சுன்னா தீய சக்தி திமுகங்கிறதா இருந்துச்சு. இப்ப அதை யாரு களவாடிட்டு போயிட்டா? விஜய் களவாடிட்டு போயிட்டாரு. இப்ப களவாடிட்டு போனவர்கிட்ட அந்த கோட்பாடு அந்த தத்துவம் இருக்கு. அந்த கோட்பாட்டை அந்த தத்துவத்தை தழுவி கொள்வதற்காக அவங்க போறாங்க. அதனால அவங்களுக்கு எந்த சங்கடமும் வராது. அப்படி சங்கடம் வரும்னு நினைச்சா அவங்க அதிமுகலே தொடர்ந்திருக்க மாட்டாங்க சார், அதிமுகலே இருந்திருக்க மாட்டாங்க. அங்க அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி லீடரா இருக்கிற தகுதி இருக்குன்னு நினைச்சு இருந்தவங்களுக்கு விஜய்க்கு அந்த தகுதி இல்லைன்னு நினைச்சு பின்வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன? என்னை போன்றவர்கள் வேண்டுமானால் அப்படி நினைப்பாங்க. எங்களுக்கு அதுல நிறைய சங்கடம் இருக்கு. தாவேகாவிலிருந்து பல அழைப்பு வந்தாலும் நாங்க போகக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா விஜயினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு இந்த மக்களை எப்படி சந்திப்பது, இதுவரைக்கும் பேசிய கொள்கையை எப்படி விட்டு கொடுப்பது, இதுவரைக்கும் செய்த அரசியலை எப்படி விடுவது, அதிகாரம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், அதுக்காக தலையில முக்காடு போட்டுட்டா போக முடியும். இன்னைக்கு போகும்போது வல்லம் பஷீர் வராருப்பா, பாப்பா அவரை போய் பார்த்து பேசிட்டு வருவோம்னு சொல்ற அந்த இடத்துல இருக்கும் இல்லையா, அந்த இடத்த நாளைக்கு மிஸ் பண்ணிடுவோம்ல. கோடி ரூபாய் குட்டி கொடுத்தாலும் அந்த இடம் கிடைக்காது சார். அந்த பதவியை நீங்க மக்களிடத்துல பெறவே முடியாது அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் இல்லையா? இது ஏன் விஜயபாஸ்கருக்கு இருக்கிறோம்? அன்னைக்கு விஜயபாஸ்கர் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு அமைச்சரு, கோடி கோடியா சம்பாதிச்சாரு. இன்னைக்கு ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்க போறாரு, போனா ஏதோ ஒரு வாரியத்துக்கு தலைவராக போறாரு, ஏதோ ஒரு அதிகார பொறுப்புக்கு வர போறாரு, ஏதோ ஒரு பகுதியை பிரிச்சுக்கிட்டு மாவட்ட செயலாளராக போறாரு, இல்ல மாநில நிர்வாகியாக போறாரு. அதே ஒயின் ஷாப் கலெக்ஷனு, அதே பார் கலெக்ஷனு, அதே மண் அள்ளுறது, அதே குட்கா, அதே போக்குவரத்து, எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணிக்க போறாரு. அவங்களுக்கு என்ன பெரிய நெருக்கடி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு நெருக்கடியுமே இருக்காது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக எதிர்ப்பில் அதிமுக வளர்ந்தது. இப்ப திமுக எதிர்ப்பில் தாவேகா வளர்கிறது. 2 பெரிய வேறுபாடு இல்ல. அதனால போய் ஒன்னா சேர்ந்துருவோம் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு வருவாங்க. ஆனா இங்க எங்க பிரச்சனை தொடங்கும் அப்படின்னா சட்டப்பேரவை தேர்தலை நீங்க எப்படி எதிர்கொள்வீங்க? இடைத்தேர்தலை உங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம். விஜயபாஸ்கர் வேணும்னு தான் ஓட்டு போட்டாங்க, மரகத குமரவேல் வேணும்னு தான் ஓட்டு போட்டாங்க, சத்யபாமா வேணும்னு தான் ஓட்டு போட்டாங்க, எஸ்கி சுப்பையா வேணும்னு தான் ஓட்டு போட்டாங்க. ஆனா நீங்க ராஜினாமா பண்ணிட்டு திரும்ப வரீங்க. ஏன் ராஜினாமா பண்ணீங்க? ஏன் திரும்ப வந்தீங்க? ஒண்ணு உங்களுக்கு பதவி வேணும்னா நீங்க ரிசைன் பண்ணிட்டு போயிடணும். பதவி வேணும்னா இதே பதவியிலே இருந்திருக்கணும். அப்ப நீங்க ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு திருப்பி வர்றீங்க, திரும்ப அதே பதவிக்கு வர்றீங்கன்னா அப்ப உங்களுக்கு வேற ஏதோ ஒரு நோக்கம் இருக்குல்ல. எதை சொல்லி நீங்க நியாயப்படுத்துவீங்க? இந்த மக்கள் கிட்ட என்ன சொல்லி ரெட்டலைக்கு போட்ட வாக்க அப்படியே விசிலுக்கு போடுங்க, வேட்பாளர் ஒண்ணுதான் சின்னம் தான் மாறிடுச்சுன்னு சொல்றதே ஒரு அசிங்கமா இருக்காதா? மக்கள் அது ஒரு அருவருப்பா பார்க்க மாட்டாங்களா? அதுல ஒரு செட்பேக் கண்டிப்பாக இந்த இடைத்தேர்தல்ல மீண்டும் இதே வேட்பாளர்களை நிறுத்துகிற போது வந்துவிடும் என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த சூழல் தேர்தல் களத்துலதான் எதிரொலிக்கும். இப்ப ஒண்ணுமே தெரியாது.
இப்ப விமர்சனம், ட்ரோல் மெட்டீரியல், ஊடகங்கள்ல களை காட்ட முடியாத சூழல்னு நகர்ந்துருவாங்களே தவிர தேர்தல் களத்துலதான் மக்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரும். அங்கதான் இவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி காத்திருப்பதாகவே நான் நினைக்கிறேன். இப்ப இந்த பாயிண்டால பார்த்தா ஓரளவுக்கு கொள்கை பேசிக்கிட்டு இருந்த பெரியார், பிரபாகரன், இப்ப தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்த வைகோ அவர்களும் கிட்டத்தட்ட அங்க போறது மாதிரி சூழல் இருக்கு. அவரும் போய் மக்கள் சந்திக்கணும். ஆல்ரெடி இருக்கிற இந்த எம்எல்ஏக்கள் அவர்களும் இந்த பாணியில் ராஜினாமா செய்வார்களா அப்படிங்கிற கேள்வி இயல்பா வருது. இதுல இன்னொரு விஷயம் என்ன, நான் வைகோ பாவம் ஒண்ணு அவர் என்ன சொல்றா ஒரு முடிவெடுக்க முடிய கொள்கையாத்த இருக்காரு. அவர் பையன் துறை வைகோதான் இத்தனை சிக்கல் காரணங்கிற ஒரு பொதுவான பார்வை வைக்கப்படுது. இதுல எது உண்மை? இல்ல அதாவது அதுல பகுதி உண்மை பகுதி உண்மை இல்லாத சூழல் இருக்கு. வைகோவினுடைய மகன் தான் கட்சியினுடைய எல்லா ரோலையும் பிளே பண்றாரு. வைகோ கிட்ட கட்சியினுடைய பவர் இல்லை, அது உண்மை. ஆனா இப்ப எடுத்திருக்கிற இந்த முடிவு இருக்குல்ல, இது வைகோ மனப்பூர்வமாக எடுத்திருக்கிற முடிவுதான். வைகோ விரும்பாம முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் போய். அப்படி விரும்பாம வைகோ முடிவெடுக்கப்பட்டால் வைகோவுடைய ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். வைகோ வேற மாதிரி வெளிப்படுவாரு, வெளியிலேயே வரமாட்டாரு, வீட்டுக்குள்ளேயே இருந்துக்குவாரு. உடல்நலம் சரியில்லைன்னு சொல்லி போய் சொல்லிட்டு வீட்டுல உட்காந்துருவாரு. இப்படி எல்லாம் ஜம்ப் ஆகி துள்ளி குதிச்சு வர மாட்டாரு. நேற்றைக்கு நான் சொல்றதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன், இருந்தாலும் இதை சொல்லி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. டார்ச் லைட்னு ஒரு படம் வந்தது, பாத்தீங்களா நீங்க? அந்த விலை மாதுவினுடைய வாழ்க்கை குறித்து பேசப்பட்ட அந்த படம். நேற்றைக்கு ஆதவ அர்ஜுன் வீட்டுக்கு வருகிற போது அவருடைய சிரிப்பு அந்த விலை மாதுவினுடைய சிரிப்பை போலவே இருந்துச்சு. எதற்காக இவ்வளவு மோசமாக வெளிப்படுகிறார் வைகோ? ஆதவ அர்ஜுன் ஒரு சின்ன அமைச்சர் சார், புதிதாக இந்த தடவை தான் வெற்றி பெற்றிருக்கிறார், இந்த தடவை தான் அமைச்சராயிருக்கார், அரசியலுக்கு புதியவர். நீங்க சொல்றீங்களே 6 பிரதமர்களை கேள்வி கணைகளால் தொலைத்தெடுத்தேன், 4 முதலமைச்சர்களை நான் எதிர்கொண்டிருக்கிறேன், இவ்வளவு பெரிய லெகசி வச்சிருக்கிறேன், நீங்க ஏன் இன்னும் பல்ல காட்டிட்டு போய் நிக்கிறீங்கன்னு கேக்குறேன். ஏன் பல்ல காட்டிட்டு போய் நிக்கிறீங்க? அப்போ அந்த நிலை எங்க வருதுன்னா, திமுக எதிர்ப்பு அடியாளத்தில் கப்பி போயிருக்கு அவருக்கு. இன்னும் குறிப்பா நான் சொல்றேன் சார், வெளிப்படையா சொல்றேன் சார், அவருக்கு திமுக எதிர்ப்புங்கிறத தாண்டி மு.க. ஸ்டாலின் மீது இருக்கிற ஒவ்வாமை இருக்குல்ல, அது அவரால் தூக்கத்துல கூட டைஜஸ்டே பண்ண முடியாது சார். பக்கத்துல இருந்து கொண்டே விருப்ப உமிழ்வார் சார். அந்த வயிற்று அப்படி தொட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு சுடும். அண்ணன் ஸ்டாலின் பக்கத்துல நிக்கும் போது அவ்வளவு வைத்தறிச்சல் அவருக்கு. அந்த ஒரு வைத்தறிச்சல் தான் அவருக்கு இன்னைக்கு இந்த திமுகவை வீழ்த்திட்டாங்களே, மு.க. ஸ்டாலின் தோத்து போயிட்டார், அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருக்காரு அன்னைக்கு அவர் வீட்டுல. கேசரி செய்யுங்க, பாயாசம் போடுங்கன்னு சொல்லி எல்லாம் ரொம்ப தாண்டவம் ஆடி இருக்காரு. தோத்து போயிட்டாரு ஸ்டாலின். எவ்வளவு பெரிய விஷயம், விஜய் முடிச்சுட்டாரு கதைய அப்படின்னு வி.எஸ். பாபுக்கு எல்லாம் போன் பண்ணி வாழ்த்து சொல்லியிருக்காரு சார். அவரு வி.எஸ். பாபுக்கு போன் பண்ணி வாழ்த்து சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. இப்ப அவருடைய சொந்த விருப்பத்தின் பேரில் தான் இந்த முடிவு. அதாவது தேர்தலுக்கு முன்பு விஜயுடைய கட்சியோடு கூட்டணி வைக்கணும், 15 சீட்டு தரேன்னு சொல்றாங்க அப்படின்னு வைகோவினுடைய மகன்கிட்ட சொன்னதற்கு பிறகு வைகோ மகனுடைய பேச்சை கேட்கல. அவரு வைகோ மகன் ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாரு, 15 சீட்டு நம்ம நிக்கலாம், விஜய் ஜெயிப்பாரு அப்படின்னு அவர் ஒரு கணிப்புக்கு வர்றாரு. ஆனா வைகோ அந்த நேரத்துல என்ன முடிவு பண்றாருன்னா, விஜயை நம்ப முடியாது, விஜய் வெற்றி பெறுவாரான்னு தெரியாது, விஜய் ஆகாயத்தில் கோட்டை கட்டுகிறாருன்னு பேசினார் வைகோ, மறந்துடக்கூடாது. ஆகாயத்தில் கோட்டை கட்டுகிறார் விஜய்னு கடையநல்லூர் தேர்தல் பிரச்சாரத்துல பேசினாரு. வீடியோ இருக்கு, வேணா சொல்லுங்க, நான் தரேன். பேசிட்டாரு. இப்ப போகக்கூடாதுன்ற முடிவுக்கு அவர் ரொம்ப அழுத்தமா இருக்காரு. அதுக்கு 2 பிரதானமான காரணம். ஒண்ணு, விஜய் வெற்றி பெற மாட்டாருன்றது. 2வது பிரதானமான காரணம், மதிமுகவிலிருந்து பிரிந்து வந்த எங்களை போன்றவர்கள் திமுக கூட்டணியில் அங்கம் வகிச்சிடக்கூடாது, எங்களை திமுக கூட்டணியில சேர்க்க கூடாதுன்னு விடாபடியா நின்றவர் அவர் தான். மறுக்க சொல்லுங்க இல்லைன்னு. எங்களை திமுக கூட்டணி சேர்த்துக் கொள்ள விரும்பினார் அண்ணன் மு.க. ஸ்டாலின், எங்களுக்கு தொகுதி தருவதற்கு விரும்பினார் அண்ணன் மு.க. ஸ்டாலின், எங்களை கூட்டணி கட்சியாக சேர்த்து வழிநடத்துவதற்கு தயாராக இருந்தார் அண்ணன் மு.க. ஸ்டாலின். ஆனால் இவருடைய முகம் பாடிவிடக் கூடாது, இவருடைய நெருக்கடி தாழாமல் அந்த முடிவை அவர் எடுக்க முடியாமல் போனதுதான் யதார்த்தமான உண்மை. அதனாலதான் பிரச்சாரத்துக்கு மட்டும் நாங்க போக வேண்டிய சூழல். நாங்க வெளியிலிருந்து அந்த கூட்டணிக்கு ஆதரவு தந்தோம். இப்பவும் அந்த ஆதரவு நிலைப்பாட்டில் நாங்க உறுதியாக இருக்க. இந்த 4 மறுநாள் எங்க கட்சியுடைய நிர்வாக குழு கூட்டம், நிர்வாக குழுவில் கலந்து பேசி இன்னும் அழுத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அணியமாக நிற்க வேண்டும், அணிகலனாக நிற்க வேண்டும்ங்கிற ஒரு முடிவை நாங்க நிச்சயமாக எடுக்க போறோம். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை. அப்போ அவருடைய கான்செப்ட் அன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னா, மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலி இருக்கணும்ன்ற மனநிலையில இருந்தார். நான் கட்சி கெட்டு குட்டிச்சு வரானாலும் பரவாயில்ல, இந்த மல்லை சத்யாவும் வல்லம் பஷீரும் போய் எங்கேயாவது ஒரு இடத்துல அகாமடேட் ஆகி அரசியல் ரீதியா அவங்க ஒரு ரெகனைசேஷனுக்கு வந்துடக்கூடாது, ஒரு அங்கீகாரத்தை பெற்றுவிடக் கூடாதுன்னு அவர் நினைச்சாரு. அதன் பொருட்டு அவர் போகாம இருந்தார். அன்னைக்கே அவருடைய முடிவு என்பது வேறு. ஆனா இப்போ திமுக தலைவரே தோல்வி அடைந்ததற்கு பிறகு, விஜய் ஒரு புதிய முதலமைச்சர் என்கிற அந்த நிலையை அடைந்ததற்கு பிறகு, புதிய அரசியல் கட்சியாக வந்து வெற்றின்றதுக்கு பிறகு, இப்ப விஜயோடு நின்று தன்னுடைய கடைசி வாழ்நாளை கழித்து விட வேண்டும்னு முடிவு கொண்டாரு. மனப்பூர்வமா தான் போறாரு. இன்னைக்கு அவருடைய பேட்டியெல்லாம் பாருங்க, அவர் ரொம்ப வருத்தத்துல இருக்கிற மாதிரியோ அல்லது கட்டாயத்தின் பேரில் முடிவெடுத்த மாதிரியோ இருக்கா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. முழுக்க முழுக்க நிதானமாக யோசித்து ரொம்ப ரொம்ப தெளிவா ஒரு முடிவை எடுத்துட்டு உட்கார்ந்துருக்காரு. அந்த முடிவை வெளியில சொல்லாம
பொதுக்குழுன்னு ஒரு நாடகத்தை நடத்துறாரு. பொதுக்குழு உறுப்பினர்களுக்கெல்லாம் போன் போட்டு பொதுக்குழுல இப்படிதான் பேசணும்னு ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. மாவட்ட செயலாளர்களுக்கு போன் போட்டு திமுகவை அட்டாக் பண்ணுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. அவைத்தலைவர் ஒரு மாவட்ட செயல் வீரர் கூட்டத்துல திமுக நச்சு பாம்புன்னு பேசினாரு. இது வரைக்கும் ஒரு விளக்கம் கேட்டீங்களா சார்? இன்னைக்கு பேராசிரியர் காதர் மைதீன் அமைச்சர் ஆடுதுறை ஷாஜஹானுடைய கருத்தை கண்டிக்கிறாரு. நாம காகிதம் இல்லத் வழியில் வந்திருக்கோம், திமுக விமர்சிக்காதீங்கன்னு சொல்றாரு. அப்படி ஒரு கண்டனத்தையாவது நீங்க சொல்லலாம். இன்னைக்கு கூட்டணியில இருந்து IUML வெளியில போயிடுச்சு சார். IUML வெளியில போனாலும் திமுக விமர்சிப்பதை கண்டிக்குது IUML. ஆனா நீங்க கூட்டணியில் இருந்து கொண்டு இப்ப வரைக்கும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல கூட்டணியில இருந்து வெளியில போயிட்டோன்னு. கூட்டணியில் இருந்து கொண்டு நச்சு பாம்புன்னு உங்க கட்சியினுடைய அவைத்தலைவர் அவர் தலைமையில தான் நீங்க பொதுக்குழுவே கூட்டியிருக்கீங்க. பொதுக்குழு யார் தலைமையில? அவைத்தலைவர் தலைமையில. ஆனா அவைத்தலைவர் என்ன கருத்து பேசிட்டாருன்னா திமுக நச்சு பாம்புன்னு பேசிட்டாரு. இப்ப பொதுக்குழு என்ன கான்செப்ட்ல நகர போதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? தலைமை தாங்க போறவர் நச்சு பாம்புன்னு ஆல்ரெடி ஓபன் பண்ணிட்டார் சார் சப்ஜெக்ட். இனிமே பொதுக்குழு என்ன பேசணுமோ அதை லீடர் எடுத்து ஃபாலோ பண்ணி பேசிட வேண்டியதானே. எனவே பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு மாவட்ட செயலாளர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. திமுக கூட்டணில இருந்து வெளியேறணும்னு கடுமையா பேசுங்க, MK ஸ்டாலின் அட்டாக் பண்ணி பேசுங்க, திமுக நமக்கு துரோகம் பண்ணிடுச்சுன்னு பேசுங்கன்னு செட் பண்ணிட்டாரு. வைகோ நிதானமாக முடிவெடுத்து விட்டு காத்திருக்கிறார். இந்த முடிவு 100% வைகோவினுடைய முடிவுதான். வைகோ யாருடைய அழுத்தத்தின் பேரிலும் முடிவெடுக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஓகே, அரசியலில் அணிமாறுவது என்பது நீங்க வைகோடி விமர்சனத்திலிருந்து பார்த்தோம்னாக்க யாரும் மக்கள் நலன் சார்ந்தோ ஐடியாலஜி சார்ந்தோ முடிவெடுக்கவில்லை என்பது மட்டும் தெள்ள தெளிவாக தெரிகிறது. உங்கள் கடுமையான விமர்சனங்களை அப்படியே மக்கள் மத்திக்கு விட்டுவிடுகிறேன். இந்த விவாத சொல்லாரர்களுக்கு நேர ஒதுக்கி நன்றி.